பிரணாம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாஸ்டர் என்ற தலைப்பில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மாஸ்டர்ன்றதுல சப்டிவிஷன் இருக்கு. பௌதீக பிரசன்னம், அடுத்தது மாஸ்டரை போல் ஆகுங்கள், மாஸ்டரிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம், மாஸ்டரும் இறைவனும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். மாஸ்டர் பௌதீக பிரசனம். நமது ஆன்மீக வாழ்க்கையில் மாஸ்டரின் பௌதீக பிரசன்னத்திற்கான அவசியம் என்ன? அவருடைய பௌதீக பிரசன்னத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம்? மேலும் அபியாசிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதில் பாதிப்பை ஏற்படுத்துமா? இது கேள்வி. பதில் பார்க்கலாம். சகஜ மார்க்கம் எந்த தேக்கமுமின்றி முழுவதுமாக வளர்ச்சி அடைந்து மாறிக்கொண்டிருக்கும் ஒரு வழிமுறையாகும். லாலாஜி மகாராஜின் காலத்தில் சுமார் 200 அபியாசிகள் இருந்தனர். பண்டாரா நடக்கும் சமயத்தை தவிர அவர் குறிப்பிடும் மற்ற நேரங்களில் 5 to 10 நபர்களே அவருடன் இருப்பார்கள். அதனால் ஒவ்வொருவருடனும் நேருக்கு நேராக தொடர்பு கொள்வது மிகவும் எளிதாக இருந்தது. ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான அபியாசிகள் இருப்பதால் நமது ஆன்மீக முன்னேற்றம் பாதிப்பு அடைந்துவிடும் என்று அர்த்தமா? அப்படி இல்லை. பாபுஜி காலத்தில் அபியாசிகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் பெருகியது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் மாஸ்டரை நேரில் கண்டு அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அது மிக முக்கியமானது. மற்ற சந்திப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கூடுதலான வெகுமதியே. தற்போது பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே கூறியது போல நமது அமைப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பண்டாராவில் கலந்து கொள்ளும் போதோ, இதை போன்ற கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் போதோ நாம் மாஸ்டரை தனித்தனியாக சென்று சந்திக்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது ஏதோ ஒருவித அற்புதம் நடைபெறுகிறது. அவரால் நம் அனைவரையும் காண முடியாவிட்டாலும் பரவாயில்லை. அவர் மூடிய விழிகளுடன் இருந்தாலும் நாம் அவர் முன் இருந்தால் மட்டுமே போதும். அவருடைய பிரசன்னத்தில் அங்கு ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடைபெறுகிறது. இதை பற்றி விவரமாக விளக்க வேண்டும் என்றால் இது ஒரு வார கால கருத்தரங்குரிய விஷயமாகிவிடும். ஆனால் அவர் நம்மை முழுமையாக சுத்திகரித்து ஆன்மீக பயணத்திற்கு தயார் செய்கிறார். அவர் நம்மை முழுமையாக சுத்திகரித்து ஆன்மீக பயணத்திற்கு தயார் செய்கிறார். நமக்கு தூண்டுதல் அளித்து நாம் அடைய வேண்டிய நிலைக்காக நம்மை முன்னரே தயார் செய்கிறார் என்பதை மட்டும் இங்கு கூறினாலே போதுமானதாகும். ஆகையால் அவருடைய பிரசன்னத்தில் சில விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவரை சந்திக்க செல்லும் முன் நம்மை அதற்காக தயார் செய்து கொண்டால் அவரது இந்த செயல்முறைகள் யாவும் விரைவுபடுத்தப்படும். அதனால் இந்த சந்திப்பிற்கான பலனையும் நாம் அடைய முடியும். உங்கள் பரிதவிப்பு மிகவும் தீவிரமாக இருந்து அவரை தவிர வேறு கதியில்லை என்று உணர்ந்த நிலையில் அவரது ஆன்மீக சாரத்தை உங்கள் முன் வேண்டி அழைக்க முடிந்தால் அதன் பின் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் ஆன்மீக யாத்திரை ஆரம்பமாகிறது. ஆனால் இவ்வாறு மாஸ்டரின் பிரசன்னத்தை தமக்கு முன் அழைத்து, என் அன்பிற்குரியவரே, இப்போது நீங்கள் இங்கே பிரசன்னமாகி உள்ளீர்கள் என்று கூறுவது அரிதான ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கிறது. நாம் இத்தகைய பரிதவிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள், ஆனாலும் நம் இருவருக்கும் இடையில் தூரம் அதிகமாக இருப்பதை போன்று உணர்கிறேன் என்று நம் சகோதரர் ஒருவர் மாஸ்டரிடம் கூறிக்கொண்டிருந்தார். என் பிரபு என் இதயத்தில் தான் இருக்கிறார், ஆனாலும் எங்களுக்கிடையில் அதிக தூரம் இருப்பதை போல் தெரிகிறது என்று கபீர் கூறுகிறார். இந்த பிரிவு என்பது என்ன? மாஸ்டரின் பிரசன்னத்தில் இருக்க வேண்டியது முக்கியம் என்று என் பிரசப்டர் கூறியிருக்கிறார். அதனால் நான் அவருடன் இருக்க வேண்டும் என்று பலர் கூறுகின்றனர். சரி, அங்கு சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் அருகில் சென்று தோளில் உரசுவது போல் நின்றாலும் கூட அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இன்று அதிகாலையில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுவே போதுமானது. அதற்கு மேல் எதிர்பார்ப்பது பேராசையே. அது இத்துடன் முடிந்து விடாது. அவர் படுக்கை அறை வரை செல்ல வேண்டும்
என்று விரும்புவீர்கள். அங்கு சென்றதும் மக்கள் என்ன செய்கிறார்கள்? நான் என் மாஸ்டரை சந்திக்க முடிகிறது, அவருடன் சேர்ந்து திரைப்படம் காண முடிகிறது, அவருடன் சேர்ந்து உணவு அருந்த முடிகிறது, அவர் படுத்திருக்கும் அறை வரை செல்ல முடிகிறது என்கிறார்கள். அங்குதான் கேடு ஆரம்பிக்கிறது. அதன் பின் அவர்கள், மாஸ்டர் என் சட்டை பையில் இருக்கிறார், எப்போது வேண்டுமானாலும் நான் அவரை சந்திக்க முடியும் என்று கூற முற்படுவார்கள் அல்லவா? நான் உண்மையில் ஒரு வருத்தம் தரும் விஷயத்தை கூறுகிறேன். சில மாதங்களுக்கு முன் நல்ல பண்புள்ள மனிதர் ஒருவரை பிரிசெப்டராக ஆக்குவதற்காக தேர்ந்தெடுத்தனர். அவரது மனைவி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சிறு வயது குழந்தைகள் இருந்தனர். அவள் அந்த குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். பிரிசெப்டராக பணிபுரிய அவளுக்கு நேரம் இருக்காது என்ற எண்ணத்தில் அவரை மட்டுமே தேர்ந்தெடுத்தனர். அவருடைய நிலையும் அப்போது நன்றாக இருந்தது. அவர் தகுதி அற்றவர் என்று நான் கூறவில்லை. அவரது நிலை மிகவும் நன்றாக இருந்தது. அதன் பின் பிரிசெப்டராக தயார்படுத்துவதற்காக அவரை மணப்பாக்கத்திற்கு அழைத்த போது அவர் தன் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் அங்கு வந்தார். நான் அவரை கவனித்த போது 6 மாதங்களுக்கு முன்பிருந்த நிலை அவரிடம் அப்போது இல்லை. ஆனால் அவரது மனைவியின் முகம் அதிகமான ஓஜஸோடு ஆன்மீக பிரகாசம் ஒளி வீச காணப்பட்டது. அதனால் நான் மாஸ்டரிடம், நீங்கள் அவளையும் பிரிசெப்டராக ஆக்கலாமே என்றேன். அவரும் சரி என்றார். அந்த சகோதரரின் நிலை மோசமடைந்ததற்கு காரணம் அவர் 6 மாதங்களாக நான் உயர்வடைந்து விட்டேன் என்ற பெருமித உணர்விலேயே இருந்திருக்கிறார். இதை ஆராய்ந்து பார்க்கும்போது அவரது மனைவி நான் இன்னும் நன்றாக என்னை கவனித்து பார்த்து சரி செய்து கொண்டு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்திருப்பாள். அவள் தன்னை சீரமைத்துக் கொள்வதற்காக முயற்சித்து கொண்டிருந்திருப்பாள். அதனால் அவள் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருந்தாள். அதனால் நான் மாஸ்டரின் காலை பிடித்து விட்டு கொண்டிருந்தேன், அல்லது நான் மாஸ்டரின் படுக்கை அறை வரை சென்று பார்த்திருக்கிறேன், அல்லது நான் எப்போது வேண்டுமானாலும் அவரது காட்டேஜுக்குள் செல்ல முடியும் என்று திருப்தி அடைந்து கொள்பவர்களுக்காக நான் பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். நான் இதை உண்மையாகத்தான் கூறுகிறேன். அவர்கள் அனைவரும் இத்துடன் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். கண்களை மூடிக்கொண்டு அவரை உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுடன் அவரை பிணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின் யாரும் அவரை உங்களிடமிருந்து பிரித்து அழைத்து செல்ல முடியாது. அவரே நினைத்தாலும் உங்களை விட்டு பிரிந்து செல்ல முடியாது. அவரது பிரசன்னத்தை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள் என்று பாபுஜி கூறியதற்கான மிகச் சரியான அர்த்தம் இதுதான். அவர் வேறு எங்கோ இருந்தாலும் என்னால் அவரது ஆன்மீக பிரசன்னத்தை என் இதயத்தினுள் கொண்டு வர முடிய வேண்டும். அது சாத்தியமில்லை என்றால் நான் அவருடன் இருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நான் அவர் அருகில் இருப்பதோ தொலைவில் இருப்பதோ எந்த முக்கியத்துவமும் அற்ற விஷயமாகும். அதனால் அவரது பௌதீக பிரசன்னம் எவ்வாறு உங்களுக்கு பலன் அளிக்கிறது என்றால், நீங்கள் அவரை உங்களுக்குள் கொண்டு வந்து அதை எதிரொலிக்க ஆரம்பியுங்கள். அதன் பின் வெளியில் உள்ள மாஸ்டரே உங்களுக்குள் உள்ள மாஸ்டராகவும் இருக்கிறார் என்று நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இது சம்வாட் ஏதோ எக்ஸ்ட்ராவா இருக்கு, இதை என்ன பார்க்கலாம். மாஸ்டர் சாருஜியுடன் உணர்வு பூர்வமான ஏதோ ஒரு சம்பந்தத்தை நீங்கள் அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். எந்த விதமான உறவுமுறை என்பது அவரை பொறுத்தது. அவரை தாத்தா என்றோ, தகப்பனார் என்றோ, நண்பர் என்றோ, அல்லது குரு என்றோ, வழிகாட்டி என்றோ பாவித்துக் கொள்ளலாம். நீங்கள் அவரை எப்படி வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளலாம். அவரை உங்கள் தந்தையாக பாவித்தால் அவரை இதயத்தில் இருத்திக் கொள்ளுங்கள், உங்கள் மடி மீது இருத்திக் கொள்ளுங்கள். அல்லது இன்னும் சரியாக சொல்ல போனால் அவர் மடியில் நீங்கள் தலை வைத்து உறங்குவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் குருவாக பாவித்தால் அவர் உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் என்ற எண்ணத்துடன் பிரார்த்திக்கும் மனநிலையில் இருந்து கொண்டு உறங்கும் போதும் உங்களை வழி நடத்த வேண்டும் என்றும், அன்றைய தினத்தை விட மறுநாள் காலையில் எழுந்தவுடன் இன்னும் நன்றாக தியானம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுங்கள். தியானமோ பிரார்த்தனையோ அல்லது படிப்போ எதுவானாலும் சரி, நாம் எந்த செயல் புரிந்தாலும் அதை சிறப்பான விதத்தில் செய்வதற்காகவே நாம் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும். நான் செய்யும் அனைத்திலும் நான் மேம்பட வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய உதவி எப்போதும் நமக்கு இருக்கிறது. நான் உங்களை கட்டாயப்படுத்தி மனமாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கவில்லை. நான் கூறுவதை அப்படியே நம்ப வேண்டும் என்றும்
விரும்பவில்லை. நீங்கள் இதை முயற்சித்து பார்க்க வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறேன். அவரது பிரசன்னத்தை வேண்டி அழையுங்கள். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் மாஸ்டர் என்று மனதில் நினைத்து அவரை வேண்டி அழையுங்கள். அவரது உதவி கிடைக்கும். குறிப்பு: இது சாரஜி மகராஜ் உயிருடன் இருந்தபோது கமலேஷ் பாய், அதாவது நமது தாஜி அவர்கள் ஆற்றிய உரை. இதில் கமலேஷ் பாய் பௌதீக பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாஸ்டருடன் நாம் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி பேசியிருக்கிறார். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.